சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என்னமான வணக்கங்கள். ஓம் திருமூல சித்தரை போற்றி, ஓம் திருமூல சித்தரை சரணம். ஓகேங்களா? சொல்ல மோஸ்ட்லி மாடு கத்துது. ஓகே, உத்தரவு கொடுத்துட்டாங்கப்பா நமக்கு. சிவபெருமானம் நந்திய பெருமானம் என்கிற சிவபெருமானுங்கிறத சொல்லியிருக்காரு. அது நம்ம அதே மாதிரி திருமூல சித்தருக்கு மாடு ஒரு டச்சிங்க. பாருங்க, மாடு கத்துது. மாடு ஒரு டச்சிங். ஏன்னா அவர் மாடோட துயர் நீக்கதான் பாத்தீங்கன்னா மூலன் உடம்புல பூந்தாரு. ஆனா மாடு கரெக்டா நம்மளுக்கு ஒளி எழுப்புறதுதான் நமக்கு தெய்வ செயலாகவே தெரிகின்றது. ஓகேங்களா? இப்ப பாடல் 11 சிவபெருமானை வணங்கிட்டு திருமூல சித்தரையும் வணங்கி கொண்டு நம்ம பாடல் 11ல போலாம். 1001 கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து என்பது இறைவனை பாடுறது. அந்த இறைவன் ஈசனே சிவனே அப்படிங்கிறது பாடல் நம்ம எந்த தெய்வத்தையும் திருமூலர் குறிப்பிடல. சிவபெருமான் தான் எல்லாத்துக்கும் பெரிய தெய்வம் அப்படிங்கிறத சொல்லிக் கொள்கிறார். ஓகேங்களா? நம்ம பாத்தீங்கன்னா 11வது பாடலுக்குள்ள போவோம். ஓகேங்களா? ஓகே. அயலும் புடையுமாய் ஆதியாய் நோக்கில் ஏலும் பெருந்தையும் யாதுமனே என்றில்லை முயலும் முயலுமே முடிவற்ற அங்கே பெயலும் மழை மொழிகள் பேர் தானே. ஓகேங்களா? பேர் நந்தி தானே அப்படிங்கிறத சொல்றாரு. அனைத்திற்கும் ஆதியாக சதாசிவமூர்த்தியை எண்ணினால் அவருக்கு நிகரான பெருந்தெய்வம் தூரத்திலும் அருகிலும் பார்க்க முடியவில்லை. நம்முடைய முயற்சியும் அவனே, நம் முயற்சியின் பயனுமாய் அவனே மழை பொழிகின்ற மேகமாய் அவனே அவர் பெயரே நந்தி ஆகும் அப்படிங்கிறத சொல்றாரு. பாருங்க, மாடு கத்திக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நந்திங்கிறது பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான், மாடுங்கிறது சிவபெருமான் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா அவரோட வாகனமா வச்சுங்கிறாரு. நந்திங்கிறதே பாத்தீங்கன்னா சிவபெருமானை தான் குறிக்குது அப்படிங்கிறத தெரியலாம். அனைத்திற்கும் ஆதியாகிய சதாசிவ மூர்த்தியை எண்ணினால் அவருக்கு நிகரான பெருந்தெய்வமும் தூரத்திலும் அருகிலும் பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிவபெருமான் பாத்தீங்கன்னா அவர் தான் பெருந்தெய்வமா இருக்காரு. அவர் பக்கத்துலயும் சரி தூரத்துலயும் சரி அவர் மிஞ்சுற அளவுக்கு வேறு பெருதெய்வம் இல்லைங்கிறத சொல்றாரு. நம்மளுடைய முயற்சி, நம்ம ஒரு முயற்சி போய் செய்யறோம்னா அதுக்கான பலனை கொடுக்குறவரும் யாரு? சிவபெருமானே அப்படிங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை பொழிகின்ற மேகமும் அவனே, மழை பொழிகிற மேகமும் அவனே, அவனே பெயரே நந்தி ஆகும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா ஆதியாக சதாசிவமூர்த்தி எல்லாருக்குமே தெய்வமாவும் இருக்காரு. அவரே ஆதியமாவும் இருக்காரு, அந்தமாவும் இருக்காரு, நம்ம முயற்சிக்கு பலனாகவும் இருக்காரு, மழை பொழிகின்றவரா இருக்காரு. அருகிலும் தூரத்திலும் அவரை மாதிரி ஆளை பார்க்கல. நான் அவ்வளவோ தேடி பார்த்துட்டேன். எப்படி பார்த்தாலும் இறைவன் தான் எல்லாமே இருக்கிறாரு. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா நம்ம முயற்சிக்கு வெற்றியாவும் இருக்காரு, மழையாவும் இருக்காரு, மேகமாவும் இருக்காரு, எல்லாமே நந்தி பெருமானா இருக்காரு. அவர் தான் ஆகாயத்திலையும் கலந்தவரா இருக்காரு. நம்ம போன பாடல படிச்சோம், ஆகாயத்தை சொல்லியிருந்தாரு. ஆகாயத்துக்குள்ள எல்லாமே இருக்கிற மாதிரி சிவபெருமான் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த பாடல் முடியுது. ஆக மொத்தம் அற்புதமா பாடல் இருக்குது. பாடல் சொல்லிட்டே இருக்கும் போது கிட்டத்தட்ட நந்தி பெருமாள் மாதிரி கண்டிப்பா பசுமாடு கத்துது, எல்லாமே கத்துறதுனால சிவபெருமானோட அருள் ஞானமும் பாக்குற எனக்கும் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா போய் சேரும். புண்ணியமும் ஞானமும் போய் சேரும் என்பதை கூறிக்கொண்டு திருமூல சித்தருங்க 11 பாடல் நம்ம வந்ததுக்கே நமக்கு மதி மயங்குது. அவர் 3000 பாடல் எழுதி அழகா தியான நிலையில எவ்வளவு மதி மயங்கி நம்மளுக்கு கொடுப்பாரு. சிவபெருமானே அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தோணுது. சிவபெருமானே சிவபெருமானே அப்படின்னு சொன்னோம்னா சிவபெருமானே அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு மதி மயங்கிறது இருக்கு. அந்த மதி மயங்கிறது தான் சிவனோட நம்மளோட தரிசனம். அதுதான் சிவன். மதி மயங்குதுங்க. பாடல் ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போக 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 சிவனை நம்ம பிடிக்கிறோம். மதி மயங்குது, பசுமாடும் கத்துது பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப ஒரு வைப்பு அதிகமா போகுதுங்க. ஓகேங்களா? சரி, உங்களுக்கும் ஞானமும் இதுவும் கிடைக்கும். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாத்தையுமே வெற்றியை கொடுக்குறோம் சிவபெருமானுங்கிறதுனால நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் சிவபெருமான்கிட்ட ஒப்படைச்சோம்னா நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருவாருங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ் தொண்டும் செஞ்சுட்டு இருக்கோம். திருமூலர் சித்தரை பத்தி நீங்க அவரோட பாதையில என்னை கூட்டும் போறாரு. அதுக்கு நீங்களும் பயணிக்கிறதுக்கோசம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.